விபச்சார மயக்கத்தினால் நிறைந்த ஒரு தேசம். ஆமென் சொல்லுவோமா? விபச்சாரத்தால் நிறைந்த ஒரு தேசம் இந்திய தேசம். விக்கிரகத்தினால் நிறைந்து போன ஒரு தேசம். இரண்டாவது, விபச்சாரத்தினால நிறைந்திருக்கிற ஒரு தேசம். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க 2 பேதுரு 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை சத்தமா படிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 14. போதும். இப்ப இங்க சொல்றாரு, விபச்சார மயக்கத்தினால் நிறைந்து போன ஒரு தேசம். எங்க பார்த்தாலும் தேசதனங்களும் விபச்சாரங்களும் எங்க பார்த்தாலும் நம் தேசத்துல தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது பார்க்க முடிகிறது. மனைவி புருஷனுக்கு உண்மையா இல்லை, புருஷன் மனைவிக்கு உண்மையா இல்லை, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு உண்மையா இல்லை. எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் இந்த கொடூரமான வேசிதான இந்த விபச்சாரம் எங்க பார்த்தாலும் தேசத்துல நிறைந்திருக்கிறதை பார்க்க முடியுது. சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட அதிகமாய் காணப்படுகிறது. பெரிய பெரிய சிட்டில எல்லாம் இன்னும் அதிகமாய் காணப்படுது. அப்ப தேசத்தை நிலைமை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளணும். நம் தேசம் எதனால் நிறைந்திருக்கிறது? அவர் வல்லமையா நிறைந்திருக்க வேண்டிய தேசம், அவர் அபிஷேகத்தை நிறைந்திருக்க வேண்டிய தேசம், எழுப்புதலை பார்க்க வேண்டிய தேசம். இன்றைக்கு பார்க்கும் பொழுது விக்கிரகத்தால் நிறைந்து போயிருக்கிறது, விபச்சாரத்தால் நிறைந்திருக்கிறது. எரேமியா 23:10 நீங்க வாசிங்க. எரேமியா 23:10 விபச்சாரம் இதனால் தேசம் துக்கித்துக் கொண்டிருக்கிறதா. எரேமியா 33:10 படிங்க. பாருங்க, தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்து இருக்கிறதா. சகோதரனே சகோதரியே, இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய இருதயம். இந்த வார்த்தை அவர் இருதயத்தில் இருக்குது. என் தேசம், என் மக்கள் இப்படி பாவத்தால் நிறைந்திருக்கிறாங்க சொல்ல அவர் இருதயத்தில் இருக்கிறது தான் நம்ம இங்க படிக்கிறோம். அதுக்கடுத்து அப்படியே படிங்க. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறதா. எப்படிங்க சாபம்? விக்கிரக ஆராதனை வரும்போது தேசத்துக்கு தீட்டு, அது சாபம். அதே போல விபச்சாரம் நடக்கிறது என்றால், வேசிதனம் நடக்கிறதுனா அந்த கிராமத்திற்கு சாபம், அந்த பட்டணத்துக்கு சாபம், அந்த மாநிலத்துக்கு அது சாபம். தேசம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறது. வசனம் படிங்க, மறுபடியும் படிங்க. தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடிப் போகிறது, அவர்கள் கூட்டம் கொள்ளாதது, அவர்கள் திறன் அநியாயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேசத்தை பாருங்க, எங்க பார்த்தாலும் நிறைந்து போயிடுச்சு. விபச்சாரத்துக்கும் வேசிதனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. விபச்சாரம் என்றால் திருமணம் ஆன பிறகு செய்யற ஒரு காரியம் தவறானது. வேசிதனம் என்றால் திருமணம் ஆவத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய காரியம். ஆனா இந்த 2 காரியமும் தேசத்தில் அதிகமா இருக்கிறது. ஆனா நீங்க மத்தேயு 5வது அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண்ணை நிச்சயோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. நல்ல கவனிங்க, நம்ம தேசம் விபச்சாரத்தால் நிறைந்திருக்குது. தொடுவது மட்டும் விபச்சாரம் அல்ல, பார்க்கிறது விபச்சாரம். இச்சையோட பேசுறாங்க பாரு, அதுவும் விபச்சாரம். இச்சையோட பேசுறாங்க பாருங்க, போன்ல தேவையில்லாத காரியத்தை பேசுறாங்க பாரு, அதெல்லாம் கூட என்னது? பார்த்தாலே விபச்சாரம் தான். அதே போல பேசுறது கூட, இச்சையா பேசுறது கூட எதுல அடங்குதுன்னா விபச்சாரத்தில் அடங்குறது. ஃபர்ஸ்ட் பார்க்கிறதும், 2வது பேசுகிறதும், 3வது தான் தொடுவது. அமே சொல்லுவோமா? நிறைய பேர் நினைப்பாங்க நானா தொட்டா பேசிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பார்க்கும் பொழுதுதான் விபச்சாரம் தான், பேசிட்டாலும் விபச்சாரம் தான். 3வது ஸ்டேஜ் தான் தொடும்போது வருகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த நிலைமையில நம்ம தேசம் எப்படி இருக்கிறது? இந்த நிலைமையில நம்ம எப்படி நம்ம தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பார்க்கணும். எங்க பார்த்தாலும் பரிசுத்தமே இருக்காது. ஒரு சந்தையில நீ போனா அப்படியே அங்க இச்சை நாளிகள் அலமோதி கொண்டிருக்கும், வாலிபர்கிட்ட அலமோதி கொண்டிருக்கும். எங்க பார்த்தாலும் ஒரு பரிசுத்தம் என்கிறது பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். பெரிய பெரிய வளர்ந்த சில சபைகள்ல பார்த்தனா, எல்லாம் இல்ல, ஒரு சில இடத்துல சபை கரெக்டா தான் இருக்கும், ஊழியக்கார கரெக்டா தான் இருப்பாங்க. ஆனா வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அன்றைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தா அந்த பெண்ணை பார்க்கலாம், அந்த ஆணை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பதற்கென்றே வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஆண்டவர் ஆராதிக்கல்ல, அவரை துதிக்கல்ல, தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல்ல. இன்னைக்கு வந்து அவங்கள பார்க்கலாம், இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில அதுக்கென்றே ஒரு கூட்டம் என்ன பண்ணுது?
வருகிறது பார்க்க முடியுது. எங்க பார்த்தாலும் சபையிலும் சரி, எங்க பார்த்தாலும் பொது இடங்கள்ல இந்த பாவம் என்னன்னா இன்னைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அது மட்டும் இல்ல, வெளிப்படும் விசேஷம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படும் விசேஷம் 14வது அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படும் விசேஷம் 14:8 படிங்க. நல்ல கவனிக்கணும். படிங்க படிங்க அடுத்து படிங்க. நல்ல கவனிங்க. இது விபச்சாரத்தை யாரு உண்டு பண்றா? இந்த பாபிலோன் என்கிற இஸ்திரியானவள். அவள் என்ன செய்தலாம்? வேசித்தனம் என்கின்ற விபச்சாரம் என்கின்ற மதுவை சகல ஜனங்களுக்குள்ள குடிக்க கொடுத்துட்டாலாம். பாத்தீங்களா? இதை செய்கிற ஒரு அசுத்தாவி இருக்கிறது. ஒரு விபச்சாரத்துக்கு பின்னால, ஒரு வேசித்தனத்துக்கு பின்னால அசுத்தாவிகள் இருக்கிறது. இங்க அழகா தெளிவா சொல்லுது, அவள் சகல ஜனங்களுக்கும் அந்த விபச்சாரம் என்கின்ற வேசித்தனம் என்கின்ற மதுவை குடிக்க கொடுத்தாலாம். ஒரு மது குடிச்சா என்ன ஆகுது? போத மயக்கம். அப்ப பிசாசு என்ன பண்றேன்னா அந்த பாவத்தை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க? மயக்கத்துல அவங்க எப்படி வீரான தெரியாத அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் விழுந்து போகிறாங்க. அந்த வேசி அதை செய்கிறாள் என்று பார்க்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்த நம்ம வாசிக்கல வெளிப்படும் விசேஷம் 17வது அதிகாரம் 4ஆம் வசனம். ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். வெளிப்படும் விசேஷம் 17வது அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கவனிக்கணும். அவள் எப்படி இருக்கிற அந்த வேசித்தனம், அந்த விபச்சாரம் எப்படி இருக்கிறதா? ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பெண்களுக்கு பின்னாடியும், வாலிபர்களுக்கு பின்னாடியும் அந்த விபச்சாரம் எப்படி இருக்கிறதா? அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தினங்களினால, சிவப்பான ஆடைகளினால அந்த வேசித்தனம் என்ற அந்த ஆவி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி அலங்கரிக்கப்பட்டிருந்து அது என்ன செய்யுதா? ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரத்தை என்ன பண்றனா இந்த வாலிபனுக்கு முன்னால ஊத்தலாமே, இந்த வாலிப சகோதரிக்கு முன்னால ஊத்தலாமே, இதோ இந்த சகோதரிக்கு விரோதமா, இந்த சகோதரிக்கு விரோதமா என்ன பண்ண செய்யலாம என்ன பண்ணனா அந்த வேசித்தனம் என்ற அந்த மது என்ன பண்றனா அவள் ஊற்ற ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேச விக்கிரகம் மட்டும் இல்ல நிறைந்தது, விபச்சாரத்தால் நிறைந்திருக்குது. இந்த வேசி நாவி என்ன பண்ணனா தீவிரமாய் 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 தன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தன்னை அலங்கரித்துக் கொண்டு, எப்படி அலங்கரித்தா எந்த வாலிபன் மாட்டிக்கொள்வான், எப்படி அலங்கரித்தா எந்த பெண்ணை கவர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஆவி என்ன பண்ணா ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளுக்குள் வந்து போராடி தேசத்தை தீட்டுப்படுத்தக்கூடியதாய், சபைகளை தீட்டுப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க படிங்க. இப்ப கவனிக்கணும். இப்ப அங்க வசனம் சொல்லுது, அந்த வேசித்தன ஆவி என்ன பண்ணுது? அந்த விபச்சார ஆவி என்ன பண்ணுதான்? யாரு மேல வைராகம் கொண்டு இருக்கிறது, யாரு மேல எரிச்சல் அடைந்திருக்குதுன்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சபையின் மேல என்ன பண்ணுதான் எரிச்சல் அடைந்திருக்குதுன்னு பாக்குறோம். அல்லேலூயா. சபையை நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய நல்லா கவனிக்கணும். அந்த வேசித்தன ஆவி என்ன பண்ணுதுன்னா மதுவை குடிக்க கொடுத்திருக்கிறார். குறிப்பா யாரு மேல அது கண் வைத்துக் கொண்டிருக்கிறதுனா சபையின் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாங்களோ இந்த வாலிபன் விடக்கூடாது. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவனா, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமா இருக்கிறானா, இந்த வாலிப மகளை விடக்கூடாது என்று சொல்லி, இந்த ஊழியக்காரனை விடக்கூடாது, இந்த பாஸ்டருடைய ஒய்ஃபை விடக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணுதுன்னா அது தீவிரமாய் செயல்படக்கூடியதாய் அந்த வேசித்தன விபச்சார ஆவிகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் இது. ஆண்டவர் இருதயத்தில் ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு அந்த ஆவி போராடி கொண்டு இருக்குது. நீ என்ன செய்ய போற? நீ என்ன பண்ண போற? உன் சபையில நீ எப்படி நிக்க போற?
தேசத்தை எப்படி நீ மாற்ற போற? இப்படி அந்த ஆவி அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. விக்கிரக வழிபாட்டினால், விபச்சாரத்தினாலும், வேஷத்தினால விழுந்து நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நாம் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம் தேசம் மாறுவதற்காக உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து போவோமானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.